Hi students, we are discussing unit 19 movement in animals. So in this lesson we discuss about the what is movement, locomotion and what are the differences between movement and locomotion in our previous class. Okay. It is literally and பார்க்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் there has differences, some differences between the movement and locomotion. Okay. The movement takes place in organ and organism. Okay, organly nadakalam or organismly nadakalam. Okay, but the locomotion takes place only in a organism. Okay. So next one, the path of Dina, we discussed about the locomotion of earthworm in our previous class. Okay, so now we are going to discuss about the locomotion of cockroach. The cockroach is an insect. It lives from Jurassic period. Okay, so Jurassic period இருந்து இருக்கக்கூடிய டைனோசர்ஸ் இருக்கப்போ இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் எது அப்படின்னா the cockroach. Still now இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வெல்பீயிங் நல்லாவே இன்னமும் அதோட பாப்புலேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இன்செக்ட். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட சைஸ். ஓகே, ஒன் இஸ் த சைஸ், அதோட ஸ்ட்ரக்சர், டார்சோ வென்ட்ரலி ஃப்ளாட்டன்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ தட் இட் கேன் entered and it can hide into a small creases. ஓகே, சின்ன சின்ன பிளவுகள், செவுத்தில் சின்ன சின்ன பிளவுகள் இருந்தால் கூட அதில் போய்ட்டு என்ன பண்ணிக்க முடியும், ஒளிஞ்சிக்க முடியும். சரி, நம்ம தேடும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போய் ஒளிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் நம்மக்கிட்ட அது மாற்றுறது கிடையாது, நம்மக்கிட்டேன்னு மட்டும் கிடையாது, ஃப்ரம் த எனிமீஸ். ஓகே, ஸோ எனிமீஸ் கிட்ட அது மாற்றுறது இல்லை. ஓகே, தென் அடுத்தது இதோட ரீப்ரொடக்டிவ் எபிலிட்டி. இட் கேன் ப்ரொடியூஸ் நம்பர் ஆஃப் எக்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் எக்ஸ் இன் அ சிங்கிள் டைம். அது வந்து காக்ரோச்சோட எக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீன் ஷேப்பில், சின்ன அந்த பீன்ஸ் இருக்குது இல்லையா, பீன்ஸ்குள்ளே சீடு இருக்குது இல்லையா, அந்த சீடு ஷேப்பில் தான் இருக்கும், கொஞ்சம் லாங். ஓகே, ஸோ அந்த லாங் சைஸில் தான் இருக்கும், ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும். பட் அதுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா that is not a egg, it is a egg case. The egg case consists of 13 eggs. ஓகே, உள்ளுக்குள்ளே 13 eggs இருக்கும். ஓகே, ஒரு எக் கேஸ்க்குள்ளே 13 eggs இருக்கும். ஸோ அப்போது ஒரு எக் கேஸ்லேருந்தே நம்மளுக்கு 13 காக்ரோச்சஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அனதர் ரீசன். ஓகே, ஃபர்ஸ்ட் அதோட ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட ரீப்ரொடக்டிவ் எபிலிட்டி. ஓகே, ஸோ இதனால் அது என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் இட் கேன் ஸ்டேபிள் ஃபார் லாங் டைம். இன்னமும் அது வந்து டிஸ்டிங்க்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, அண்ட் it is a swift runner. Okay, நல்லா ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணும் and flyer. Okay, so it can run, it can walk, it can climb and it can fly. Okay, so the மாதிரி different kinds of locomotion is seen in the insect and especially in cockroach. Okay, so it can fly, it can walk, it can run and it can climb. Yeah, so the மாதிரி different types of locomotions are seen in this cockroaches. So இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா for running, walking and the climbing it has 3 pairs of legs. Okay, ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா 3 pairs of legs இருக்குது and these 3 pairs of legs are jointed legs அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, இன்செக்டோட ஒரு ஸ்பெஷல் ஆஃப் இது கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the jointed legs. ஸோ ஜாயிண்டட் லெக்ஸ் அப்படிங்கும்போது யூ கேன் see here. ஸோ இது ஒரு பார்ட். ஓகே, திஸ் இஸ் a leg. ஸோ திஸ் இஸ் அ பார்ட் அண்ட் அடுத்தது வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஸோ இந்த 7 பார்ட் என்ன இருக்குன்னா நடுவில் ஒன்றோட ஒன்று ஒட்ட வச்ச மாதிரி ஜாயினாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஜாயின் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், இங்கேயும் அது அப்படி தான் இருக்கும். ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தோன்னா பிட்டாக ஜாயின் சின்ன சின்ன பீசஸாக ஒட்டு வச்ச மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு அப்படி கிடையாது. ஓகே, ஒரு லாங் தைமஸ் போன் அண்ட் தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா லோயர் லிப் போன். ஓகே, ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா சின்ன சின்ன ஜாயின்ஸ் இருக்கும். ஓகே, சின்ன சின்ன பார்ட்ஸாக அது வந்து என்ன ஆயிருக்குன்னா டிவைட் ஆகிருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜாயிண்டட் லெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Okay, so by the jointed legs, it has 3 pairs of jointed legs. By these legs, it can walk, run, and climb. Okay,
Then அடுத்தது for flying, it can fly in நம்ம ஏற்கனவே சொன்னோம். For flying it has two pairs of wings. இங்கே மேலே தெரியுது இல்லையா, it is wings. There are two pairs of wings in cockroach. It is used for flying. தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா டு ரெடியூஸ் இட்ஸ் வெயிட், சரியா, அதோட வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த விங்ஸும் சரி, தென் இதோட லெக்ஸ், அதோட பாடி எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்கின், நம்மளுக்கு இருக்க மாதிரி ஸ்கின், நம்மளுக்கு ஸ்கின் ஹேர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கா, ஸோ அந்த மாதிரி ஸ்கின் இல்லாமல் இங்கே என்ன இருக்குன்னா கைட்டீனஸ் சப்ஸ்டான்ஸ் இஸ் ப்ரெசென்ட். த கைட்டீன் அப்படிங்கிறது இட் இஸ் அ ப்ரோட்டீன். த கைட்டீனஸ் சப்ஸ்டான்ஸ் தட் ரெடியூசஸ் த வெயிட் ஆஃப் த காக்ரோச் பாடி. ஓகேயா. So this is the locomotion of cockroach. Cockroach is a swift runner, that is the fast runner, as well as a good flyer for running, walking and climbing. It has 3 pairs of legs, and for flying it has 2 pairs of wings. Okay. So next one the path of Dina, the locomotion of birds. Before that there is an activity. Observe a cockroach and identify its legs and wings. Try to know more about other parts of the cockroach with the help of your teacher. Yeah. ஸோ இப்போதைக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காக்ரோச்சை பார்த்தீங்கன்னா ஏதாவது பயப்படாமல் என்ன பண்ணணும், என்னென்ன பார்ட்ஸுன்னு பார்க்கணும், சரியா. ஸோ இப்போது இதில் இந்த காக்ரோச்சோட பிக்சரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் த விங்ஸ் நம்ம சொல்லிட்டோம். 3 pairs of legs are present, and this is the head region. Okay, so this is head region, and இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா thoracic region. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா thoracic region, and இந்த பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா abdominal region அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். Okay, and this is the antenna, pair of antenna is present, and இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன present ஆகும் இந்த முன்னாடி, சரியா. This is the head region. இந்த இடத்துல head region, இந்த இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா thoracic region, இந்த இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா abdominal region. ஹெட்டிலிருந்து a pair of antennae is produced and a pair of eyes are present. ஓகே, ஸோ இங்கே காக்ரோச்சுக்கு இருக்கிற ஐஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ommatidia, compound eyes அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, the eyes of cockroach is called as compound eyes. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் சிம்பிள் ஐஸ் கம்பைன் டுகெதர் ஃபார்ம் அ காம்பவுண்ட். நீங்கள் எல்லாமே படம் பார்த்துருப்பீங்க, நானி படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பார்க்குறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து அப்படியே ஹெக்ஸகோனல் ஸ்ட்ரக்சர்ஸாக பாக்ஸாக தெரியும், பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் காக்ரோச்சுக்கும் தெரியும். ஸோ எல்லா இன்செக்ட்டுக்குமே அதே தான். ஓகே, ஸோ த காம்பவுண்ட் ஐஸ் தட் இஸ் மேட் அப் ஆஃப் நம்பர் ஆஃப் சிம்பிள் ஐஸ். அதில் ஒவ்வொரு பாக்ஸும் ஒவ்வொரு ஐ பார்க்குற விஷயம். ஓகே, ஸோ அது மாதிரி நிறைய ஐஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு கிளம்பாக ஃபார்ம் ஆகிருக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காம்பவுண்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இது மாதிரி காம்பவுண்ட் ஐஸ் சேர்ந்து பார்க்குறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் சிம்பிள் ஐஸ் கம்பைன் டுகெதர் அண்ட் ஃபார்ம் அ காம்பவுண்ட் ஐஸ். ஓகே, ஸோ இப்போதைக்கு நீங்கள் இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேர்ட்ஸ். ஸோ பேர்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் கேன் வாக் ஆன் கிரவுண்ட் அண்ட் ஃப்ளை ஆஸ் வெல். ஓகே, ஸோ இட் கேன் வாக், and some birds it can run, and some birds can swim. Okay, so but duck அதெல்லாம் என்ன பண்ணுது, it can swim in water. So some birds can also swim in water. A bird has streamlined body. Okay, a bird என்ன இருக்கு அப்படின்னா for flying. ஸோ என்னென்ன கேரக்டர் ஃப்ளையிங்க்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட பாடி ஸ்ட்ரக்சர், இட் இஸ் ஸ்ட்ரீம்லைன்டு பாடி. ஸோ ஸ்ட்ரீம்லைன்டு பாடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the anterior and posterior ends are pointed and the middle part is broader. Okay, when compared to the middle part, the anterior and posterior ends are pointed. So you see here, so this is the anterior end, our head region, அதுதான் என்னன்னா anterior, and this is the posterior region. So இதையும் கம்பேர் பண்ணும்போது மிடில் போர்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா நல்லா ப்ராடாக இருக்கும். So this type of structure, body structure is called as streamlined body. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், streamlined body அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா. ஸோ the streamlined body is used to pierce the air, அந்த ஏரை கிழிச்சிட்டு போகிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, the streamlined body is used to flying. So it has bones. Okay, bones இருக்குது. So because it is a vertebrate animal, so the bones are present, but the bones are not filled with the bone marrow, or the bone marrow is present in very little bit amount.
okay bone marrow is present very little bit amount. ஸோ நீங்கள் இது சாப்பிட்ருப்பீங்க போன் எலும்பு சூப்பு மட்டனில் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இது எலும்பு சூப்பு எலும்புன்னு சொல்லி சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாப் நம்ம சக் பண்ணுறோம் இல்லையா, சாப் ஒன்று ஒரு ப்ரௌன் கலரில் ஆஷ் கலரில் நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா. ஸோ தட் இஸ் த போன் மேரோ. ஸோ அந்த போன் மேரோ தான் நம்ம போனுக்கு வெயிட் கொடுக்கறது. ஓகே, ஸோ அந்த போன் மேரோ இஸ் ஆப்சண்ட் ஹியர். ஓகே, அந்த போன் மேரோ இஸ் ஆப்சண்ட். ஸோ தேட் அந்த இல்லை எப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சரியா கொஞ்சமாக இருக்கும், ஆர் இட் இஸ் ஆப்சண்ட். ஓகே, ஸோ அதனால் என்ன இருக்குது அப்படின்னா த ஹாலோ போன்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஓகே, ஹாலோ அண்ட் ஸ்ட்ராங். ஓகே, ஹாலோவாக இருந்தாலும் அந்த ஸ்பேஸ் உள்ள ஹோல் இருந்தாலும் ஸ்ட்ராங்காகவே ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, the hollow bone is filled with the air. Okay, and the space இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஸ்பேஸ் அந்த போன் மேரோ இல்லாத அந்த ஸ்பேஸ் is filled with the air. So the air filled bones of birds are called as pneumatic bones. Okay, air filled bones என்ன சொல்கிறோம், pneumatic bones அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, so the air filled bones of the birds are called as pneumatic bones that are help in flying. Okay, அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஃப்ளையிங்க்கு, அதோட வெயிட்டை பாடி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ ஆஸ்ட்ரிச்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா த போன் மேரோ இஸ் ப்ரெசென்ட் இன் ஹியூஜ் அமௌண்ட். ஓகே, நிறைய இருக்குது போன் மேரோ. நல்லா அதோட ஆஸ்ட்ரிச் வந்து பார்த்தோன்னா அதோட சைஸ் பேர்டோட சைஸும் பெருசு. தென் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் போன் மேரோவும் நிறைய ஃபில்லாக இருக்குது. ஓகே, ஸோ தட் ஒன்லி இட் கேன்ட் ஃப்ளை. ஓகே, அதனால் என்ன பண்ண முடியாது, ஃப்ளை பண்ண முடியாது. தென் அதே மாதிரி தான் ஹென்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர் இஸ் லிட்டில் பிட் அமௌண்ட் ஆஃப் போன் மேரோ. ஓகே, கொஞ்சம் என்ன இருக்குது அப்படின்னா போன் மேரோ இருக்குது. அண்ட் அதில் ஏர் ஸ்பேஸ் வந்து கம்மி. ஸோ தட் என்ன ஆகுது அப்படின்னா இட் கேனாட் ஃப்ளை ஃபார் ஹை டிஸ்டன்ஸ். ஓகே, கொஞ்சம் தூரம் நம்ம வீட்டு உயரம் வரைக்கும் பறக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் பறக்குமே தவிர அதுக்கு மேலே அதனால் பறக்க முடியாது. ஓகே, பட் இது பிஜிஎன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம் இப்போ ஈகிள் அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹையில் வந்து பறக்கும். ஓகேயா, ஸோ அது மாதிரி எதனால் பறக்க முடியாது அப்படின்னா இது பேர்ட்ஸ்னால ஹென்னால் பறக்க முடியாது. ஓகே, ஸோ பிகாஸ் தே ஹாவ் மோர் அமௌண்ட் ஆஃப் போன் மேரோ when compared to the eagles. ஓகேயா, ஸோ ஈகிள் கம்பேர் பண்ணும்போது நிறைய போன் மேரோ அதுக்கு வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா த பிரஸ்ட் போன்ஸ் ஆர் மாடிஃபைட் டு ஹோல்ட் மேசிவ் ஃப்ளைட் மசில்ஸ். ஓகே, ஸோ இந்த பிரஸ்ட் போன் என்னவா மாடிஃபை ஆகிருக்கு அப்படின்னா அதோட நல்லா மாடிஃபை ஆகிட்டு மசில்ஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நிறைய மாடிஃபை ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தென் அது வந்து பெண்டாக இருக்கும், நல்லா ஒரு கர்வ் ஷேப்பில் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி கர்வ் ஷேப் வந்து எதுக்காக அப்படின்னா அங்கே மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக. ஓகே, தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா விச் ஹெல்ப்ஸ் இன்னா ஃப்ளையிங், அந்த ஃப்ளைட் மசில்ஸ் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் அதே மாதிரி த 4 limbs ஆஃப் பேர்ட்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு த விங்ஸ். ஓகே, ஃபார் ஃப்ளையிங் த 4 limbs ஆஃப் த பேர்ட்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு த wings. Okay, so wings are modified ஆயிருக்கு. And the wings are supplied with the body is filled with the feathers. Okay, body full of wingsலையும் இருக்குது, body ஃபுல்லாகவும் இருக்குது. என்ன present ஆயிருக்கு அப்படின்னா feathers are present. The feathers which are helps in the flying by the air circulation. அது வழியாக ஏர் சர்க்குலேட் ஆகிட்டு வரும்போது ஏர் கரண்ட் க்ரியேட் ஆகுது. ஸோ தட் the birds can fly easily. ஓகே, தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் த லங்ஸ் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா air sacs are present. The air sacs are filled with the air. So it is a balloon like structure. Okay, air sacs அப்படிங்கும்போது lungs இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா air sacs ப்ரெசென்ட் ஆகிருக்கு. The air sac is a balloon like structure. The balloon this helps in the reducing weight. It helps in buoyancy அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, buoyancy அப்படிங்கிறது ஃப்ளோட்டிங்காக, ஃப்ரீ ஃப்ளோட்டிங். ஸோ அந்த buoyancyக்கு ஹெல்ப் பண்ணுறது என்ன அப்படின்னா ஏர் சாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது 4 limbs பற்றி பார்த்தோம்னா அதாவது ஃப்ளையிங்கான எபிலிட்டிஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து த பேர்ட்ஸ் கேன் வாக் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா. ஸோ ஃபார் வாக்கிங் இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா த ஹைண்ட் லிம்ஸ் ஆர் ப்ரெசென்ட். த ஹைண்ட் லிம்ஸ் ஆர் ஸ்ட்ராங் அண்ட் இட் ஹேஸ் அ ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் கால்டு கிளாஸ். ஓகே, ஸோ அதில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா கிளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்.
The claw is nothing, the curved part, the curved nail, the curved end of the digits. Okay, அந்த digitsோட curved end தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா claw அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இங்கே ஈகிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த கர்வ் எண்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா claw அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு பேர்ட்ஸ்க்கும் இது ஒவ்வொரு சைஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். And it is helps in walking, and also it is used for perching. Okay, perch அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ perch அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா holding the branches of the trees. ஓகே, எதாக இருந்தாலும் எங்கேயா போய் உட்காரும்போது அந்த உட்காரத்துக்கு அந்த உட்காந்து அந்த இதை பிடிச்சிக்கணும் இல்லையா, அந்த ஆப்ஜெக்டை பிடிக்கணும் இல்லையா. ஸோ அந்த ஆப்ஜெக்டை பிடிச்சிக்கிறதுக்கு தென் அதே மாதிரி டு ஹோல்ட் த ப்ரே. ஓகே, டு கேப்சர் த ப்ரேஸ். ஓகே, ப்ரேவை பிடிச்சிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது எது அப்படின்னா இந்த கிளாஸ். ஓகே, ஸோ அதோட ஹைண்ட் லிம்ஸ் வாக்கிங்க்கு, தென் அதே மாதிரி பர்ச்சிங்க்கு. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா டு கேப்சர் த ப்ரேன்னு சொன்னோம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா ஈகிள்லாம் ஒரு பெரிய சைஸ் ஈகிள்லாம் அப்படியே ஒரு ஆடே வந்து தூக்கிட்டு போயிடும். ஓகே, இட் கேன் டேக் த பர்ச் த can hold the goat. Okay, so avlo strong muscles and the strong claws or nails are present. Okay, so அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதோட நெயில்ஸும் அண்ட் அதோட மசில்ஸும், பாடியில் இருக்க மசில்ஸும். ஓகே, ஸோ அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா the some birds can swim அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஃபார் ஸ்விம்மிங் என்ன இருக்குது அப்படின்னா இதே தான், ஆனால் in between these digits, இந்த டிஜிட்ஸ்க்கு நடுவில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா வெப் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். வெப்டு ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ வெப்ஸ் ஆர் ப்ரெசென்ட். ஸோ அதாவது இந்த ரெண்டு டிஜிட்ஸ்க்கு நடுவில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா ஒரு ஸ்கின்னி ஸ்ட்ரக்சர், ஸ்கின் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஆக்ட்ஸ், த வெப் இஸ் ஆக்ட் அஸ் அ ஃபின்ஸ். ஓகே, இல்லாட்டி ஃப்ளிப்பர்னு சொல்கிறோம், அந்த துடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த துடுப்பு மாதிரி இது வந்து ஆக்ட் பண்ணுது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேர்ட்ஸுக்கான டிஃப்ரெண்ட் லோக்கமோஷன், அந்த லோக்கமோஷனுக்கான கேரக்டர்ஸ். ஓகே, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளையிங்க்கு பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாக்கிங், ரன்னிங், அதுக்கு பார்த்தோம். ஓகே, ரன்னிங் அண்ட் ஸ்விம்மிங். தென் நெக்ஸ்ட் இப்போ இந்த பேர்ட்ஸ் வந்து ஃப்ளை பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா. தேர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மூமெண்ட். ஓகே, ஃப்ளையிங்கில் 2 டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட் இருக்குது. ஒன் இஸ் கிளைடிங் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஃப்ளாப்பிங். ஸோ கிளைடிங் அப்படிங்கிறது நல்லா அதோட விங்ஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அப்படியே காற்றுல அப்படியே மிதந்துட்டே இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் த கிளைடிங். ஓகே, டியூரிங் த கிளைடிங் மூமெண்ட் என்ன ஆகுது அப்படின்னா த பேர்ட்ஸ் தட் ஸ்ட்ரெச் த wings and the tail. So if feathers வெளியே என்ன ஆகுது அப்படின்னா air that enter and comes out. ஸோ திஸ் கிரியேட் ஏர் கரண்ட். அந்த இடத்துல வந்து ஒரு வேவ் லைக் ஃபார்ம் க்ரியேட் ஆகுதுன்னு சொல்கிறோம். டியூ டு தட் வேவ் ஃபார்ம் என்ன ஆகுது அப்படின்னா இட் கேன் ஃப்ளை ஆன் த ஸ்கை. ஓகே, அது அப்படியே வந்து எதுவும் அசையாமல் ஒன்றும் பண்ணாமல் அப்படியே மிதந்துட்டே இருக்கும். சரியா. ஸோ அதுவே வந்து அந்த ஏர் கரண்ட்டை என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கான அப் அண்ட் டவுன் மூமெண்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ தட் இட் கேன் ஃப்ளை ஈஸிலி. ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாப்பிங் மூமெண்ட். ஸோ இந்த ஃப்ளாப்பிங் மூமெண்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா த பேர்ட்ஸ் வந்து ஃப்ளாப் பண்ணணும். இட் ஹாவ் டு மேக் த மூமெண்ட் ஆஃப் அப் அண்ட் டவுன். சரியா, அதோட விங்ஸை வந்து அப் அண்ட் டவுன் மூமெண்ட் கொடுக்கணும். ஸோ தட் ஒன்லி இட் கேன் ஃப்ளை. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஆக்டிவ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா. ஃபர்ஸ்ட் வந்து கிளைடிங்கில் வந்து பார்த்தோன்னா அது அப்படியே சும்மா அதோட ஃபெதர்ஸை வந்து அசைக்காமல் அப்படியே தான் வச்சுருக்கு. ஓகே, ஸோ அங்கே அதோட ஒர்க் வந்து கம்மி, மசில்ஸ்க்கான ஒர்க் வந்து கம்மி. பட் இங்கே கிளைடிங் மூமெண்ட் ஃப்ளாப்பிங் மூமெண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட விங்ஸை வந்து அது அப் அண்ட் டவுன் மூமெண்ட் கொடுத்தாகணும். ஸோ ஃபார் தட் அதோட மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுதுன்னு சொல்கிறோம். டியூரிங் த ஃப்ளாப்பிங் மூமெண்ட் the muscles of the chest and the wings are work continuously and work strongly. Okay, நல்லா ஸ்ட்ராங்காக கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும்போது இட் கேன் ஃப்ளை. ஓகே, ஸோ அந்த அப் அண்ட் டவுன் மூமெண்ட் மேக் பண்ணும்போது ஏரை பீட் பண்ணி அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அதுக்கு அந்த ஏர் சர்க்குலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு feathers are present. Okay, so this is the locomotion of the birds. Okay, so in next வந்து பார்த்தோம் அப்படின்னா locomotion of a snake. Okay, snake-ஓட locomotion. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அப்சர்வ் hen and crow, how do they move. ஓகே, ஹென்னும் க்ரோவும் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். ரைட் அபவுட் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஸ்சிமிலாரிட்டிஸ் ஃபவுண்ட் அமாங் தெம். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி யூ ஹாவ் டு ரைட். ஓகே, ஸோ எப்பயாவது சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா
ரைட் இட் அவுட். ஓகே, ஸோ இதை வந்து அப்சர்வ் பண்ணி ரைட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்னேக்கோட லொக்கோமோஷன். த பாடி ஆஃப் ஸ்னேக் கன்சிஸ்ட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் வெர்டிப்ரே. ஸோ பாடி ஃபுல்லுமே என்ன இருக்குது அப்படின்னா வெர்டிப்ரல் காலம் இருக்குது. ஸோ அதில் வெர்டிப்ரே இஸ் ப்ரெசென்ட். த அட்ஜாயினிங் வெர்டிப்ரே ரிப்ஸ் அண்ட் ஸ்கின் ஆர் இன்டர் கனெக்டட். ஓகே, ஸோ அதோட அட்ஜாயினிங் வெர்டிப்ரேஸ்ன்னு சொல்கிறோம், அதாவது பக்கத்தில் இருக்கிற வெர்டிப்ரேஸ். தென் அதே மாதிரி ரிப்ஸ். ஓகே, ரிப்ஸ் அப்படிங்கிறது செஸ்ட்டில் இருக்கிற போன்ஸ், அந்த ரிப் போன்ஸ். தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட ஸ்கின். தீஸ் ஆர் இன்டர் கனெக்டட், ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ தட் இட் கேன் மேக் மூமெண்ட் ஆஃப் த பாடி. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதனால் மூமெண்ட்டை வந்து பண்ண முடியும். ஸோ இட் கேன் மூவ் இன் அ பாடி. ஸோ அதோட பாடி மசில்ஸ் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். when snakes moves it makes many loops on its sides. ஓகே, ஸோ அதோட இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன க்ரியேட் ஆகுது அப்படின்னா லூப்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. லூப்ஸ்னால் பெண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, the forward push of the loops against the surface makes the snake move forward. ஓகே, ஸோ ஃபார்வர்டு மூமெண்ட் அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எகெயின்ஸ்ட் த சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸ்க்கு எகெயின்ஸ்டாக அது முன்னாடி தள்ளுது. ஸோ அப்படி அந்த பெண்ட் பண்ணுறதுனால அது என்ன பண்ண முடியுது அப்படின்னா மூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். த மூமெண்ட் ஆஃப் ஸ்னேக் இஸ் கால்ட் அ ஸ்லித்தரிங் மூமெண்ட். இல்லாட்டி என்ன சொல்லலாம் அப்படின்னா அண்டுலேட்டரி மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸ்லித்தரிங் மூமெண்ட் ஆர் அண்டுலேட்டரி மூமெண்ட். ஓகே, ஸோ ஸ்லித்தரிங் இல்லாட்டி அண்டுலேட்டரினா என்னென்னா இப்படி இந்த பாடியை பெண்ட் பண்ணது பாருங்கள். ஸோ இப்படி பெண்ட் பண்ணி மூவ் ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்லித்தரிங் ஆர் அண்டுலேட்டரி மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸ்லித்தரிங் ஆர் அண்டுலேட்டரி மூமெண்ட். அதோட பாடியை பெண்ட் பண்ணி அந்த பெண்ட் பண்ணுறதுல அந்த அந்த பெண்டிங்கை வந்து சர்ஃபேஸ்க்கு எகெயின்ஸ்டாக புஷ் பண்ணுறதுனால அதோட பாடி என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. ஓகேயா, ஸோ திஸ் இஸ் த locomotion of a snake. Okay, the snake that locomote on the land surface and also in water, ரெண்டுலேயுமே அதனால் மூவ் பண்ண முடியும். அண்ட் சம் ஆஃப் த ஸ்னேக்ஸ் அது எப்படினாலும் சரி அதோட பாடியை பெண்ட் பண்ணி ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போகிறது உண்டு. சில இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி சைடில் போகும். சைடு அதோட பெண்டிங் மூமெண்ட்லேயே வந்து பார்த்தோன்னா இப்படி சைடில் போகும். ஓகே, ஸோ நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குறது அப்படி தான். ஸோ ஒரு சில ஸ்னேக் வந்து இப்படி முன்னாடி இப்படி பெண்ட் ஆகிட்டு இப்படி போகும். ஓகே, ஸோ இப்படி இந்த டைரக்ஷனில் போகும். அதே ஒரு சில ஸ்னேக்ஸ் வந்து பார்த்தோன்னா இப்படி இந்த பக்கம் மூமெண்ட் பண்ணும். ஓகேயா, ஸோ இது மாதிரி 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸில் எப்படி போனாலும் சரி ஆனால் அந்த பெண்டிங்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம லூப் அப்படின்னு சொல்கிறோம். ஹேர்பின் பெண்ட்ஸ் லூப்ஸ்ன்னு சொல்கிறது இதுதான். ஓகே, ஸோ மாதிரி வளைஞ்சு போகுது இல்லையா, ஸோ இது மாதிரி இருக்கிறத பெண்டிங்ஸ் தான். ஸோ இந்த லூப்ஸ் மேக் பண்ணுறது மூலமாக தான் இட் கேன் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த locomotion ஆஃப் த snake. ஓகே, since the snakes do not have legs, they use their muscles and their scales to move. Okay, பாம்புக்கு கால் இருக்கா, ஸ்னேக்ஸ்க்கு லெக்ஸ் இருக்கானா கிடையாது. ஸோ அப்போது எப்படி இது மூவ் ஆகுது அப்படிங்கும்போது பை த மசில்ஸ் அண்ட் த ஸ்கேல்ஸ் ஆன் இட்ஸ் பாடி. சரி, அதோட பாடியில் மேலே இந்த பாக்ஸாக தெரியுது இல்லையா, ஸோ அது வந்து நம்ம ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஃபிஷ்க்கு பார்த்துருப்பீங்க. ஸோ லைக்வைஸ் இது வந்து எதுலேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே ரெப்டைல்ஸ் அதாவது ஸ்னேக்ஸ்க்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்குது ஸ்கேல்ஸ். ஸோ அந்த ஸ்கேல்ஸ் மூலமாகவும் ப்ளஸ் அதோட மசில்ஸ் மூலமாகவும் இட் லோக்கமோட். ஓகேயா, ஸோ ஆரம்ப காலத்தில் சரியா அந்த ஸ்னேக்கோட ஆன்சிஸ்டர்ஸ் இருக்காங்களே, ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆன ஸ்னேக்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா those snakes have the legs. ஓகே, பாம்புக்கு கால் இருந்திருக்கு ஒன்ஸ் அப்பான் a டைம். பட் நவ் எந்த பாம்புக்குமே கால் கிடையாது. ஸோ அந்த பாம்புக்கு வந்து நிறைய லெக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா டிஸப்பியர் ஆகிடுச்சு. அது யூஸ்லெஸ்ஸாக இருந்ததுனால அதெல்லாம் என்னாச்சு அப்படின்னா டிஸப்பியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இருக்க ஸ்னேக்ஸில் அது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதுக்கான எவிடன்சஸ் ஆர் தேர். ஓகே, எவல்யூஷனரி எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அது நிறையா ஃபாசில் எவிடன்சஸ் இருக்குது வித் லெக்ஸ். ஓகே, ஸ்னேக்ஸ் வந்து வித் லெக்ஸ் இருக்கிற மாதிரி. ஓகே, ஸோ இது வரைக்கும் இந்த லெசன் இருக்கட்டும். இன் நெக்ஸ்ட் கிளாஸ் we will discuss the movement of fish and other organisms. Okay, thank you.